திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகினேன். அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவேற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தாம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கே என்றென்றும் ஆட்சியும் குறித்தாக. ஆமென். இது ஆண்டவரின் வாக்கு. உன் பெயர் மீது இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீரே மெசியா, வாழ்வு தரும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனே சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகில் அனுமதிக்கப்படும் என்றார். முதலாவது செய்தி நாங்கள் இப்பொழுது கேட்டது மார்க்குவின் 16வது அதிகாரம், மத்தேயு 16வது
தெரியும் எத்தனை அதிகாரம் நாங்கள் மத்தேயுவின் நடு ஆகவே 1.5 வருட காலங்கள் இயேசுவோடு பயணித்த சீடர் பேதுருவானுடைய 30 வருட மறைமுக வாழ்க்கை, ஒரு தச்சனாக ஒரு மரியின் மகனாக வாழ்ந்த வாழ்க்கை 30 வருடம் நசரேத்திலே, இறுதி 3 வருடங்கள் பகிரங்க வாழ்க்கை. எதற்காக இந்த உலகத்திற்கு தந்தையால் அனுப்பப்பட்டாரோ அதற்காக அவருடைய பணியை ஆரம்பிக்கின்ற 3 வருட பகிரங்க வாழ்க்கை திருமுழுக்கின் பின். அதற்கு பிறகு 3 நாட்கள் தீர்ப்பு, தண்டனை, மரித்த 3ஆம் நாள் 33 வருடங்களும் 3 நாட்களும் தான் இயேசு இந்த உலகிலே வாழ்ந்தார். 1.5 வருட காலத்திலே இயேசு தன் சீடர்களை பார்த்து, இவ்வளவு காலமும் என்னோடு பயணித்தீர்கள், என்னை பற்றி எப்படி அறிந்து கொண்டீர்கள், என்னை பற்றி மக்கள் அறிகிறார்கள் எப்படி என்பதை அவர்கள் வழிபார்க்கிறார்கள். திருமுழுக்கு அருளப்பர் எலி ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார். ஆனால் இப்பொழுதுதான் அவர் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார், உங்களுக்கு நான் யார்? இந்த 1.5 வருட காலத்திலே என்னை பற்றி நீங்கள் என்ன கருதுகோள் வைத்திருக்கிறீர்கள்? இதுதான் அவருடைய உண்மையான அந்த உடனே கேட்கவில்லை, ஆரம்பத்திலும் இல்லை, இறுதியும் இல்லை, நடுப்பகுதியில். அப்பொழுது பேதுருவானவர், நீரே மெசியா, உயிருள்ள இறைவனின் மகன், விசுவாசத்தை அறிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இன்னொரு நற்செய்திக்கு போவோம். யோவான் அதிகாரம். யோவான் நற்செய்தி எத்தனை அதிகாரங்கள்? Voilà. Une autre question. Etti na dia. Come dice l'Evangile di San Giovanni? Bravo. Etti na dia. ஆனா இந்த 15வது 13வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் 17வது அதிகாரம் 13வது அதிகாரம் இயேசு தனியாக இருந்த காலம் இந்த 13லிருந்து 17 நற்செய்திகள். இந்த 17வது நற்செய்தி அதிகாரம் பிலாத்துவோடு சேர்ந்தார். சில கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு பதில், அதுவும் இறுதி நேரத்தை அதுவும் இல்லை. அதற்கு பிறகு சிலுவையில் 7 வார்த்தை, இவ்வளவுதான் அந்த இறுதி வார்த்தை. அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலில் சில வார்த்தைகள். ஆனால் 17வது அதிகாரத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் மிகவும் பயன்படுகிறது. Yeah.
திருத்தூதர் பேதுருவின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது பீடத்தில் கொண்டு வந்து நிற்கின்றோம். குறிப்பிடையாளர்கள் அடியங்களுக்கு உள்ள தவறுகளை குறித்து அச்சமுற்ற நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் முன்பு அடைவோம் என்பதில் மகிழ்ச்சி உருவமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதரான புனித பேதுருவின் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மை காலராக திகழும் இஸ்ரேலில் எஞ்சியோரை கொண்டு தொடக்கத்தில் அவையை ஏற்படுத்தினார். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவிலிருந்து அருந்திய கிண்ணத்தை
ஆகவே ஆண்டவரே, ஒரு திருமணம் உட்படைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர்ப்புள்ளபடி நன்றியர்களுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உம்மை கொண்டாடுகின்றோம். இப்பரியாரியுடன் கரியத்தினுடனாகி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு-இரத்தத்தினால் உடற்படும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே உடல் ஒரே உடம்புடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவோராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னிமரியாள், கன்னியும் கடவுளும் தாயும் ஆகிய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பேதுரு கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடன் நோக்கிக் கொண்டு வந்துள்ள இந்த ஆன்மாக்களை கனிவாக ஏற்றுக்கொள்ளும். பிரான்சிஸ் சைமன், பர்னாந்து, யுஸ்டினம்மா, ஞானப்பிரகாசம் சந்தியா பிள்ளை, யோவான் பிள்ளை இயேசுதாசன், இயேசுதாசன் துரைமன், இதே பிரான்சிஸ் சைமன் பெருந்து உமது மாற்றீரென்றும் மன்றைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கும் இவ்வழியிலே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ராஜ்யம் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதர் பேதுருவின் பணிப்பினையால் நம்பிக்கையாளரை ஒளிர்வித்தி இவ்வாறு நாங்கள் உன்னத அருள் கொடைகளால் ஆற்றல் பெற அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மங்களம் பேதுரு அப்போஸ்தலரே, தேவரின் பச்சாத்தாபமிதியினால் கிறிஸ்துனாருடைய தயவுக்கு அதிக பாத்திரமாகி அவருடைய எழுந்தத்தின் பட்டான விசேஷமாகவும் சகல பாத்திரமானேன். நாங்களும் பிராயத்தினாலும் அளித்து அவருடைய தேற்றம் ஆரோகண முதலான சகல ரகசியங்களின் மகிமை மகத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க எங்கள் கொண்டாடியர்களும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருப்பதியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உம்முடைய மரியே, இறைவனின் தாயே, திருச்சபையை பாசமாய் இயேசு கட்டுவித்தார். ஆயினும் இயேசுவின் நாடுகளை அன்பினால் நடத்திடும் பணியேற்றார். உம்மை போலவே நாங்களுமே
மங்களம் மங்களம் பேருள்ள போற்றலே தேவரின் மூடுமுறை கிறிஸ்துவாரை அவர்களுக்கு பாவத்திற்காக அவரது முறை அவருடைய நேசத்தை திருச்சபை பாரத்தை கொள்ள பாத்திரமானியே எங்கள் பாவங்களை கூடியளவு இவ்வுலகத்தில் இருந்து சரித்து இகலோக சபை விசுவாசிகளாகிய நாங்கள் பரலோக சபை விசுவாசிகளாக எங்களுக்காக மன்றாடியுள்ளோம். எங்களுக்காக மன்றாடிய மங்களம் மங்களம் பேதுரு அப்போஸ்தலரே தேவரின் கிருஷ்ணாரை செல்லும் போது
காவலிலே எங்கள் எல்லோரையும் ஒப்படைப்போம். எங்கள் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் கவலைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள், அபிலாஷைகள் எல்லாவற்றையும் எங்கள் பாதுகாவலர் பேதுருவின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே காணிக்கையாக்கி வேண்டி நிற்போம். ஏற்புனை வாசமும் வீசும் மண்டலீர் மண்ணிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் எங்கள் பேதுரு அப்போஸ்தலரே, நீ பாறை, இந்த பாறையின் மேல் திரு அவையை கட்டுவேன் என்று இயேசுவால் நியமிக்கப் பெற்ற எங்கள் அன்பு புனிதரே, ஊடான கோடி மக்களின் நிதிய குடியில் என்றும் வாழும் எங்கள் புனிதரே, இயேசுவை வாழ்வாக்கி வேத சாட்சியாக தன்னையே கொடுத்த வள்ளலே, உந்தன் பாதவிந்தம் கட்டி அணைத்து ஓயாது உன் நாமம் உச்சரித்து கண்ணீர் துதிக்கின்றோம். இறைமகன் இயேசுவிடம் தொடர்ந்து தங்களுக்கு பரிந்து பேசி ஆதரித்தருளும் ஐயா. உங்கள் புனிதரே, இறுதியாக உங்களை பார்த்து திருப்பி ஒரு முறை உங்களை பார்ப்பேன் என்றால் மிகவும் சந்தோஷப்பட்டவனாக இருந்தேன். நான் இந்த 6 வருட வாழ்க்கையிலே நான் பெற்றெடுத்த இன்பங்களிலே இந்த குழந்தைகள் என் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். அதிலும் இந்த குழந்தைகள் இந்த திருச்சபையிலே, இந்த திருப்பலியிலே தாங்களாக ஒரு பாடல் குரான் உருவாக்குவதற்கு என்னுடைய ஊக்கமும் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களை வெற்றிக்கு அவர்களே காரணம். அவர்கள் மத்தியில் அவர்களோடு நான் எப்படி பயணம் செய்தேன் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். Qui suis-je pour toi? Comme Jésus il a posé la question à Pierre, il explique comment c'est séminé avec lui. Tu m'as la réponse, je n'ai pas mal à moi. C'est de l'avoir rencontré et puis பாடல்களாமே பால்வடமாக நல்லபடியாக ஊக்குவிச்சாரு. அதாவது
ஆசிரியர் பெற்ற மனுக்குலம் ஈடேற்றம் பெறும் அரப்பணியிலே சிறந்து விளங்கிட மனதான வாழ்க்கும் என்கிறார் இன்சியா. இருக்கிற கவிதையை விட உங்களுடைய தமிழுக்கு நான் தலை வணங்குகிறேன். அப்படி ஒரு தமிழ். பெற்றோரே, உங்களுக்கு நன்றி. அருட்தந்தை ரோபர்ட் அடிகளார் இந்த 6 வருடங்களாக எங்களுடன் ஒரு அருட்தந்தையாக மட்டுமல்ல, அவர் ஒரு சகோதரனாக, தோழனாக, ஒரு அயலாக நாங்கள் பிழை செய்யும்போது அதை தட்டி ஒரு சிறந்த நன்மையை செய்யும்போது என்ன செய்ய போறீங்க சொல்றது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒற்றுமையாக இருங்கள். இந்த ஒற்றுமையைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். பகைமையை மறந்து, வெறுப்புகளை மறந்து, வேற்றுமைகளை மறந்து, சகோதர சகோதரிகளே, உங்களை நேசிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். இந்த அன்புக்கு அடையாளம், இறையன்புக்கு அடையாளமாக ஒற்றுமையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் சாதாரண இப்போ நான் ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடம்பர கன்றி எனக்கு தெரியாது. என்னுடைய வறுமை கூட்டலாம் வாழ்ந்தனா அது இப்படியே வாழ்ந்தேன். ஒன்னால வந்து இவர் செய்ய கட்டிப்பிடித்து தந்த அன்பு இருக்கு, அதுதான் எனக்கு